நிறைய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா தற்காலத்தை பொறுத்த மட்டும் இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமா மக்கள் மத்தியில பாரியதொரு குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அது பற்றிய தெளிவுகளை மக்களுக்கு நீங்க வழங்கக்கூடியதா இருக்குமா? இந்த கேள்வியை அநேக மாணவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. உதாரணமாக ஏனைய தேர்தல்களின் போது மக்களுக்கு குழப்பகரமான நிலைமை இல்லை, ஏனெனில் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு அவர்கள் புல்லடி போட முடியும். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த தேர்தல் சட்டத்திற்கு அமைய ஒரு வாக்காளர் தாம் விரும்பிய வேட்பாளருக்கு ஒன்று என்று அவர் வாக்களிக்கலாம் அல்லது புல்லடி போடலாம். இரண்டாவது விருப்பு வாக்கு இருந்தால் அதற்கு 2 என்று போடலாம். மூன்றாவது விருப்பு வாக்கு இருந்தால் 3 என்று போடலாம் என்று இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பகரமான நிலை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்கின்ற போது புல்லடி அடையாளமிட்டுத்தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு 3 விருப்பு வாக்குகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு வேட்பாளரைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், மற்றவர்களை விரும்பவே இல்லை என்றால் நீங்கள் அவருடைய பேருக்கு எதிராக ஒரு வெற்றுக்கோட்டிலே புல்லடியை நீங்கள் போடலாம். அதாவது மரபு ரீதியாக சம்பிரதாயபூர்வமாக நீங்கள் பயன்படுத்துகின்ற புல்லடியை போட்டுட்டு நீங்கள் வாக்குப்பத்திரத்தை பட்டியல் போடலாம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேட்பாளரை அதிகம் விரும்புகின்றீர்கள், இன்னும் ஒரு வேட்பாளர்களை 2ஆம் பட்சத்தில் 2ஆம் மட்டத்தில் விரும்புகின்றீர்கள், 3ஆவது மட்டத்தில் இன்னும் ஒருவரை விரும்புவதாக இருந்தால் உங்களுக்கு கூடிய விருப்பம் உள்ளவருக்கு அவருடைய பேருக்கு எதிரே இருக்கக்கூடிய வெற்றுக்கூட்டிலே நீங்கள் 1 என்ற அடையாளத்தை இடலாம். நீங்கள் 2ஆவதாக உங்களுடைய விருப்பு வாக்கை வழங்க வேண்டும் என்று கருதினால் அந்த வேட்பாளருக்கு எதிரே 2 என்ற இலக்கத்தை போடலாம். 3ஆவதாக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த விரும்புகின்ற வேட்பாளராக இருந்தால் அவருக்கு 3 என்ற இலக்கத்தை போடலாம். ஆனால் ஒரே ஒரு வேட்பாளரைத்தான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், வேறு எவரையுமே விரும்பாவிட்டால் நீங்கள் மரபு ரீதியான புல்லடியை போட்டு நீங்கள் வாக்குப்பத்திரத்தை பெட்டிக்குள் போடலாம். ஆனால் 2ஆவது 3ஆவது விருப்புகள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த 2, 3 என்று பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் புல்லடியையும் அடையாளமிட்டு 2 என்று போடுகிறார்கள். நீங்கள் 1, 2 என்று போடுவதாக இருந்தால் முதலாவது உங்களுக்கு விருப்பமானவருக்கு 1, 2ஆவதாக விரும்புவதற்கு 2, 3ஆவதாக விரும்புவதற்கு 3. ஆகவே புல்லடியையும் இலக்கத்தையும் 2ஐயும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினால் உங்களுடைய வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். இதையும் நாங்கள் வாக்காளர்கள் என்ற வகையிலே புரிந்து கொள்ள வேண்டும்.